இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சிபி 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 ஜனம்மா ஜனமா ஜனமா இங்க பாருங்க. சிபி சார் ஜனமா இங்க பாருங்க. உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. ஏய் ஏய் யாரா நீங்க? ஜனமா என்ன பாருங்கம்மா. நீ தேவையில்லாம குறுக்க வராத. ஒழுங்கா அங்கிருந்து போயிடு. என்னை தாண்டி என் ஜனமாவை யாரும் தொட முடியாது. தள்ளிப்போ. உனக்கு உயிர் மேல பயம் இருந்தா ஓடி போயிடு. வேண்டாம். என்னாச்சுமா? நீ ஜனமாவை பாரு. தமிழ், நீ ஜனமாவை பாத்துக்கோ. நான் அம்மாவை கூட்டிட்டு போறேன். ஐயோ வாங்க வாங்க வாங்க. ஜனமா சரி, நீ எதுக்கு இங்க வந்த? சாமுக்கு ஏதோ ஆபத்துன்னு யாரோ ஒருத்தன் கூட்டிட்டு வந்தா என்ன? எனக்கா? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே. தெரியல, அப்படி சொல்லிதான் என்ன கூட்டிட்டு வந்தான். தமிழ், ஜனமா அழாத. நீ என் கூட இருக்கிற வரைக்கும் என்னை எந்த ஆபத்தும் நெருங்காது. யாரு ஜனமா அவங்க? அவங்க ஏன் உங்களை கொல்ல ட்ரை பண்றாங்க? தெரியல தமிழ். நம்மள அழிக்க ஆள் இல்லாமல இருக்கும். நம்ம நேர்மையா தொழில் பண்ணி ஜெயிக்கிறது எத்தனையோ பேரு கண்ணு உறுத்தும். அதான் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வருது. தமிழ், நான் மயங்கி இருந்தப்போ யாரோ என்னை காப்பாத்தினாங்களே. அவங்க 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 யாரு? யாரு? அது வந்து ஜனமா அவங்க நான் அரை மயக்கத்துல இருந்தேனா அவங்கள சரியா பார்க்க முடியல. ஒருத்த என்ன கத்தியால குத்த வரும்போது அப்போ திடீர்னு ஒரு கை கத்திய பிடிச்சது. எனக்கு முகம் சரியா தெரியல. அது யார் தமிழ்? அது யாரு? எனக்கு அவங்க யாருன்னு தெரியலம்மா. ஆமாம்மா, நான் இதுக்கு முன்னாடி அவங்கள பார்த்தது கூட இல்ல. யாரு? இந்தம்மா, எனக்கு வேணாம் தமிழ். ஏமா மனசு ரொம்ப பாரமா இருக்கு? என்னம்மா, பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சா? ஆமா தமிழ், உங்க அப்பா அம்மாவுக்கு செக்ரட்டரியா வேலை பார்த்தாங்க. எங்க அண்ணன் பிரகாஷுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு. அம்மாவும் அவரை தன்னோட சொந்த பையன் மாதிரி தான் பார்த்தாங்க. அப்படி இருக்கும் போதுதான் நாங்க 2 பேரும் பழக ஆரம்பிச்சோம். அது காதலா மாறுச்சு. ஆனா அம்மா கோயில்ல வச்சு எனக்கு வேற ஒரு மாப்பிள்ளையோட நிச்சயம் பண்றதா
முடிவு பண்ணிருந்தாங்க. இவர்தான் எங்க வீட்டு மாப்பிள்ளை. இது அம்மன் கழுத்துல இருந்த தாலி, இதை என் தங்கச்சி கழுத்துல கட்டு. என்ன பிரகாஷ், கட்டுடா. இங்க பாருமா, ரத்தினத்தை உன் கழுத்துல தாலி கட்ட சொல்லு. அம்மா கோவப்படுவாங்களேன்னு. நான் பேசி சமாதானப்படுத்துறேம்மா. இங்க பாரு ஜெயா, எனக்கு உன் சந்தோஷம் தான் முக்கியம். நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணும். ரத்தினம், இந்த தாலியை கட்டு. நீங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் கழிச்சு வாங்க, நான் அம்மா கிட்ட போய் பேசுறேன். ஜனமா என் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாங்க. நாங்க இப்படியே போய் நின்னா அண்ணன் சொன்னா அம்மா கண்டிப்பா கேட்பாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நீங்க பயப்பட வேண்டாம், வாங்க. சரி. அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா. நிறுத்து. என்ன அப்படி கூப்பிடவே கூப்பிடாத. இந்த நிமிஷத்துல இருந்து உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் மொத்தமா உன்னை தலை முழுகிட்டேன். என் பொண்ணு செத்துட்டான்னு நினைச்சுக்கிறேன். அம்மா அப்படி மட்டும் சொல்லாதீங்கம்மா. அம்மா, இவளுக்கு சப்போர்ட்டா யார் வந்தாலும் அவங்களையும் சேர்த்து தலை முழுகிடுவேன். ஜனாமாவோட இன்னொரு வாரிசு வேலைக்காரனை கூட்டிக்கிட்டு ஓடிட்டான். அவங்களும் அவளை தலைமுழுகிட்டாங்க. இன்னும் மிச்சம் இருக்கிறது பிரகாஷ் மட்டும்தான். அவனையும் தூக்கிட்டா மொத்த சொத்துமே நமக்கு தான். சுபியோட அப்பாவை கொலை பண்ண முயற்சி பண்ணது உங்க அப்பா செல்வரத்னம் தானு அவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, என்ன சொல்ற முத்து? இவன் தான் மேடம் உங்க பையனை ஆக்சிடென்ட் பண்ணி கொல்ல பார்த்தது. ஏய் போயா, உண்மையை சொல்லு. ஏன் இப்படி பண்ண? என் பிள்ளை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டியே. சொல்ல, ஏன் இப்படி பண்ண? யாரு உன்னை இப்படி பண்ண சொன்னது? உங்க மாப்பிள்ளதாம்மா எனக்கு பணம் கொடுத்து பண்ண சொன்னாருமா. நானும் பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த தப்பை பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்கம்மா. மாப்பிள்ளையா? ஆமாம்மா, உங்க மக ஜெயராணி புருஷன் செல்வரத்னம் தான் இப்படி பண்ண சொன்னாருமா.